வணக்கங்க. என்னுடைய பெயர் சேகர். நான் ஒரு சீனியர் வெல்னஸ் கோச். இந்த வெல்னஸ் இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பொறந்து மாஸ்டர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு ஒரு ஐடியில் ஒரு 16 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் ஒன் ஃபைன் டே எனக்கு வந்து செஸ்ட் பெயின் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம டாக்டர்கிட்ட போய் நெக்ஸ்ட் வந்து செக் பண்ணோம். அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஹை பிபி வந்து 180 வரைக்கும் ரீச் ஆயிருச்சு. நீங்க வந்து லைஃப் டைம் மெடிசன் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து கைட் பண்ணாங்க. எனக்கு மெடிசன்ல ஓரியன்டட் லைஃப்க்கு போறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் ஒரு வித்தவுட் மெடிசன் ஏதாச்சும் என்னோட ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? ஏன் அப்படின்னா நான் நைட் ஷிஃப்ட்ஸ் வந்து அதிகமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். முக்கியமா ஹோல் டே வந்து டயர்டா இருக்கும் டே டைம்ல. ஸ்லீப் வந்து நார்மலா இருக்காது. டைஜஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு. பிபி வந்து 180 வரைக்கும் ரீச் ஆயிருச்சு. கொஞ்சம் வெயிட் அதிகமாகவும் இருந்தேன். இந்த மாதிரி சமயத்துல என்ன பண்றது? என்னோட ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றதுக்காக நான் ஏதோ ஒண்ணு தேடிட்டே இருந்தேன். லக்கிலி எனக்கு ஒரு வெல்னஸ் கோச்ச வந்து மீட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அப்படி வாய்ப்பு கிடைச்சு அவங்க என்ன ஃபுட் ஹேபிட் வந்து சஜெஸ்ட் பண்ணாங்களோ, அதை அப்படியே வந்து நான் எடுத்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் டே ஃப்ரெஷ்ஷா ஆக்டிவா ஃபீல் பண்ணேன். ஒரு 1 வீக் டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட டயர்ட்னஸ் கம்ப்ளீட்டா போயிருச்சு. அப்புறம் 1 மந்த் டைம்ல எனக்கு இருந்த ஹை பிபி எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த டைம்ல ஒரு 5 கேஜி வந்து வெயிட் லாஸும் பண்ணியிருந்தேன். நான் ஹேப்பியா ஃபீல் பண்ணேன். வித்தின் ஒரு 55 டேஸ்ல வந்து 12 கேஜி எக்ஸஸ் வெயிட்ட கம்மி பண்ணும்போது, எனக்கு இருந்த எல்லா ஹெல்த் ப்ராப்ளமுமே வந்து சால்வ் ஆயிருச்சு. எனக்கே பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஏன் அப்டின்னா, என்னோட கொரட்டை விடுற ஹேபிட் வந்து நார்மல் ஆயிருச்சு. பிபி நார்மல் ஆயிருச்சு. என்னோட டயர்ட்னஸ் வந்து நார்மல் ஆயிருச்சு. எப்பவும் இல்லாதப்போ வந்து ஒரு சுறுசுறுப்பு வந்து நம்ம உடம்புல தொத்திக்கிச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு 10 வயசே வந்து குறைஞ்ச ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ இந்த ரிசல்ட்டுக்கு எல்லாம் காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹெல்த்துக்கான எஜுகேஷன் வந்து எங்களுடைய கம்யூனிட்டில வந்து டெய்லி பேசிஸ்ல குடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ப்ரோகிராம் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம என்னோட ஒய்ஃப் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 20 கிலோ வெயிட் அதிகமா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாத டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வந்தாங்கன்னா, ஒரு 2 ஹவர்ஸ் வந்து தூங்கிட்டு தான் வேலையே செய்ய முடியும். அந்த மாரி ஒரு ஹெல்த் கண்டிஷன்ல இருந்தாங்க. அவங்களும் எங்களுடைய வெல்னஸ் ப்ரோகிராம் வந்து ஃபாலோ பண்ணி 5 மந்த்ஸ்ல 20 கேஜி வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாத எங்களோட அம்மா பார்த்தீங்க அப்டின்னா, சுகரு, பிரஷரு, தைராய்டு, கிட்னி ஸ்டோனு, முட்டி வலி, முதுகு வலி அப்படின்னு சொல்லிட்டு பல ஹெல்த் பிரச்சனையில வந்து அவதிப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்களும் எங்களுடைய வெல்னஸ் ப்ரோகிராம் வந்து ஃபாலோ பண்ணறதுக்கு ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து ஃப்ரெஷ்ஷா ஆக்டிவா ஃபீல் பண்ணாங்க. 1 வீக் டைம்ல அவங்க டயர்ட்னஸ் வந்து கம்ப்ளீட்டா போயிருச்சு. 1 மந்த் டைம்லயே வித் டாக்டரோட அட்வைஸ்ல அவங்களோட பிபி மெடிசின் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுவே வந்து 60 நாள்ல அவங்களுக்கு சுகருக்கான டேப்லெட்டும் வித் டாக்டரோட சஜஷனோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்ப ரீசென்ட்டா அவங்க 40 இயர்ஸா பார்த்தீங்க அப்டின்னா, தைராய்டுக்காக மெடிசின் எடுத்துட்டு இருந்தாங்க. அதிலிருந்தும் கம்ப்ளீட்டா வெளிய வந்துட்டாங்க. இந்த ரிசல்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து கிடைச்சதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்க கம்யூனிட்டில சொல்லிக் குடுக்குற அந்த ஹெல்த் எஜுகேஷன்ல என்னெல்லாம் சொல்லிக் குடுத்தாங்களோ, அதை கரெக்ட்டா கேட்டு எடுத்து நாங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சோம். அப்படி பண்ண ஆரம்பிச்சதுல எங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்றதுக்கான வாய்ப்பு குடுத்தாங்க. கஸ்டமருக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு குடுத்தாங்க. அதை எடுத்து நாங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். நெறைய பேர்த்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கைட் பண்றதுக்கு ஆரம்பிச்சோம். இதுவரைக்கும் ஆல்மோஸ்ட் 2 1/2 இயர்ஸ்ல மோர் தென் ஒரு 500 கிளையண்ட்ஸ்க்கு வந்து நாங்க ஃபேஸ் டு ஃபேஸாவும், ஆன்லைன்லயும் வந்து நாங்க கைட் பண்ணி குடுத்துருக்கோம். அதுல நெறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்றதாகட்டும், வெயிட் கெயின் பண்றதாகட்டும், ஹெல்த்ல அதாவது சுகர், பிரஷர், தைராய்டு இந்த மாரி மெடிசின் ஓரியன்டட் லைஃப்ல இருக்கிறவங்களும் எங்களுடைய ப்ரோகிராம் யூஸ் பண்ணி வித் ரைட் ஈட்டிங் ஹேபிட்ஸ் அதாவது 80% நியூட்ரிஷன் ஹேபிட், 20% எக்ஸர்சைஸ் ஓரியன்டட் லைஃப் இந்த ஃபார்முலா வந்து டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணி அவங்க ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஆயிருக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய சேனல்ல நீங்க என்னெல்லாம் வீடியோஸ் ஃபர்தரா எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஹெல்த் ஓரியன்டட் முக்கியமா உங்களுடைய டெய்லி ஹேபிட்ஸ வந்து ஈஸியா எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க டெய்லி பேசிஸ்ல உங்க ஃபுட்ல நீங்க என்னென்னலாம் டெஃபிஷியன்சி வந்து கவர் பண்ண வேண்டியது இருக்கு. இப்ப இருக்கிற அவுட் சைடு மார்க்கெட்ல ஃபுட் ஹேபிட் வந்து எப்படி இருக்குது? எப்படி ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து கமர்ஷியலைஸ் ஆயிட்டு இருக்குது? அதிலிருந்து நீங்க உங்கள எப்படி வந்து நீங்க பாதுகாத்துக்கணும்? முக்கியமா உங்க குழந்தைகளுக்கான உணவு பழக்கம், உங்களுடைய வாழ்க்கை முறை, முக்கியமா ஃபிட்னஸ் ஓரியன்டட் லைஃப்
இது எல்லாமே இந்த சேனல்ல நீங்க வரும் வீடியோக்குள்ள வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன், ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ.